கொடுத்தீங்க இல்லையா, அதுக்காக தான் இந்த ஜென்மத்தில் நீங்கள் அதை அனுபவிக்கிறீங்க. இப்போ சொல்லுங்க, விதி கடவுளால் எழுதப்பட்டதுன்னா கடவுள் எதை வச்சு எழுதுறாருன்னு கேளுங்க. உங்ககிட்ட யாராவது உங்ககிட்ட சொல்லி உங்களை மைண்டை கன்வின்ஸ் பண்ணுவாங்க. ஏன்னா நீங்கள் செயல்பட்டால் அவங்களுக்கு பிடிக்காது. அதனால் அவங்க எப்படி சும்மா இருக்கிறாங்களோ அதே மாதிரி உங்களையும் சும்மா இருக்க சொல்லுவாங்க. இங்கே பாருங்க, அவங்க கர்மா நல்லா இருக்குது, அவங்க பையன் நல்லா காசு சம்பாதிக்கிறான், சொத்து இருக்குது, அவங்களுக்கு பிரச்சனை இல்லை, அவங்க அப்படி தான் பேசுவாங்க. ஆனால் நமக்கு சொத்து இருக்குது. சொத்து இருக்கா? நமக்கு பேங்க்கில் பேலன்ஸ் இருக்குதா? மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ண முடியாமல் பேங்க்காரன் நமக்கு ஃபைன் மேலே ஃபைன் போட்டுட்ருக்கான். ஆனால் உங்ககிட்ட சொன்னாங்களே ஒருத்தவங்க, இதுதான் விதி, அதனால் நீ சும்மாவே இரு, எதையுமே செய்யாத, கடவுள் பார்த்துப்பார்.